அனைத்து தமிழ் உள்ளவங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோ ரொம்பவே முக்கியமான வீடியோ. ஏன்னா நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ இன்றைக்கி வந்து 30,000 வந்து கிராஸ் பண்ணிடுச்சு. ஸோ அதனுடைய ஃபுல் டீட்டெயிலும் இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், இந்த வீடியோவில் எந்த விதமான பை அண்ட் சேல் ரெக்கமெண்டேஷனும் நான் பண்ணலை. தயவுசெய்து நீங்கள் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை பேஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அதில் ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்தால் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம மணி கண்ட்ரோல் ஆப்பில் இருக்கிறோம். இதில் வந்து போர்ட்ஃபோலியோ 360 அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ வந்து இன்றைக்கி மட்டும் 3,255 ரூபா, அதாவது 2.21% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 1,20,155 ரூபா. ஓவராலாக பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 30,712 ரூபா வந்து கெயின் ஆகிருக்கு. நெட்ஒர்த் வந்து 1,50,867 ரூபா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஸ்க்ளைமர், இதில் காட்டக்கூடிய ஸ்டாக்ஸ் எதுவும் பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் ஸ்டாக்ஸ் கிடையாது. ஜஸ்ட்டு எஜுகேஷனல் பர்பஸுக்காக ஜஸ்ட்டு லேர்ன் பண்ணுங்கள். பிளைண்டாக போய்ட்டு பை அண்ட் செல் பண்ணாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஐஏஎக்ஸு, ஜெயபிரகாஷ் பவர், நிலா ஸ்பேசஸ், ஹெச்யூஎல், பெட்ரோநெட், எல்என்ஜி, ஹாத்வே கேபிள் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 6 கம்பெனி, ஒவ்வொரு கம்பெனியும் 20,000 வீதம் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். இது எந்த டேட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஜெயபிரகாஷ் பவர் பார்த்திங்கன்னா 2/5, அதாவது மே மாதம் 2ஆம் தேதி வந்து ஜெயபிரகாஷ் பவர் வந்து வாங்கியிருக்கிறோம். மற்ற ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா ஹெச்யூஎல், ஹாத்வே கேபிள், ஐஏஎக்ஸ், பெட்ரோநெட், எல்என்ஜி இதெல்லாமே ஒரே டேட்டில் ஏப்ரல் 18ஆம் தேதி வந்து வாங்கியிருக்கிறோம். இங்கே பார்த்திங்கன்னா இந்த டேட்டு தெரியும். இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா, நம்ம அது நீங்கள் நம்பினாலும் நம்பாட்டாலும் உண்மை அதுதான், நம்பி தான் ஆகணும். நான் எந்த விதமான எடிட் அண்டு செல்லு ஆல்ட்ரேஷன் எதுவுமே பண்ணல. ஜஸ்ட்டு நான் அந்த வாங்கின டேட்லேருந்து அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு வரேன். ஏன்னா எனக்கு என் மேலே ஒரு கான்ஃபிடன்ஸ், உண்மையிலே ஸ்டாக் மார்க்கெட்டில் நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரியுதா, உண்மையிலே நமக்கு வந்து சரியான நம்ம ஒரு இன்வெஸ்டரா அப்படின்னு சொல்லிட்டு என்ன நானே ரியலைஸ் பண்ணிக்க தான் இந்த போர்ட்ஃபோலியோ வந்து கிரியேட் பண்ணேன். அது எனக்கு மட்டுமே பயன் தரக்கூடியதாக இல்லாமல் மற்றவங்களுக்கும் வந்து பயன் தரணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நான் ஷேர் பண்ணுறேன். தயவுசெய்து என்னை சந்தேகப்படாதீங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இது வந்து ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி வாங்கியிருக்கோம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதத்தில் வந்து நமக்கு வந்து அரௌண்ட் 25% கிட்ட நமக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இந்த போர்ட்ஃபோலியோ. நம்ம 1,20,000 வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம். இப்போ 30,000 வந்து கிராஸ் பண்ணிடுச்சு. தொடர்ந்து வந்து நமக்கு லாஸ் பெருசாக எதுவும் கொடுக்கல. அது வந்து தொடர்ந்து ஒரு சீரான வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே வருது இந்த போர்ட்ஃபோலியோ. ரொம்பவே ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு போர்ட்ஃபோலியோன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு கான்ஃபிடன்ஸை தந்துருச்சு. நம்மளும் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏதோ விஷயம் தெரிஞ்சு தான் இருக்கிறோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு தந்திருக்கு. ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து நல்ல கம்பெனிஸ் வந்து தேர்வு செஞ்சு அது வந்து முதல்ல இந்த மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து கிரியேட் பண்ணி பாருங்கள். உங்களை நீங்களே ரியலைஸ் பண்ணி பார்த்துட்டு ஒரு 6 மாதம் 1 வருஷம் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் கரெக்டான இன்வெஸ்டரா இல்லையான்னு. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஃப்யூச்சரில் நல்ல ஒரு ஸ்டாக்ஸை வாங்கி நிறைய பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை உங்களுக்கு அது தரும். ஸோ தொடர்ந்து வந்து நம்மளோட சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ நன்றி, வணக்கம். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து இந்த போர்ட்ஃபோலியோ வந்து மறுபடியும் அப்டேட் பண்ணுறோம்.